முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது, விவரம் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசில் பட்ஜெட் ஆனது விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் அம்சங்கள் மற்றும் முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 20ஆம் தேதி ஆளுநர் உதவியுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 3ஆம் மாதத்தில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் புதிதாக அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்கள் மற்றும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள தொழில்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 18 தொழில் நிறுவனங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த அமைச்சரவை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தா பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மற்றும் அந்த 18 தொழிற்சாலைகளுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.